வெல்கம் பேக் டு ஹைடெக் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம சேனலில் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூடியூப் வீடியோ கொண்டு வந்தாங்க. இதில் இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அது என்ன ப்ராஜெக்ட்னா 10,000 வாட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, 100% ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லி அதில் போட்டுருது. ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு சோலினாய்டு இருந்தது. சோலினாய்டுனா என்னென்னா, ஒரு அயன் கோரில் கொஞ்சம் காயில் சுற்றி வச்சுருக்கோம், அதான் சோலினாய்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பவர் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் ஒரு பவர்ஃபுல் மேக்னெட். ஸோ இந்த மூணையும் வச்சு ஒரு ஹை எனர்ஜி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது 200 வாட்ஸ் பல்பு, இது 100 வாட்ஸ் பல்பு, பயங்கர பவராக எரியணும். ஓகே பார்ப்போம், அதில் இருக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஒரு சோலினாய்டுலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாச்சு, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சாக்கெட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் ரெடி. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பேட்டரி எதுவுமே யூஸ் பண்ணலை பாருங்கள். ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, பேட்டரிலாம் யூஸ் பண்ணலை. இங்கே வந்து இந்த சாக்கெட்டில் வந்து இந்த லைனை கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த மேக்னெட் இது வந்து பயங்கர பவர். இந்த மேக்னெட்டை தூக்கி நம்ம இந்த சோலினாய்டில் வைக்கும்போது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிரியேட் ஆகி அந்த இண்டக்ஷன்லேருந்து ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த வோல்டேஜ்லேருந்து நமக்கு ஸ்டெப் அப் ஆகி ஹை பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சூப்பர், பயங்கர பவர். அப்பா, நான் இப்போ எடுக்க போகிறேன் பாருங்க. என்னக்கா ட்ரை பண்ணுறோம் பாருங்க. ஸோ பவர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. 2 பல்பு இல்லை, இதை மாதிரி எத்தனை பல்பு வச்சாலும் அவ்வளோ பவர் வந்துட்டு இருக்கு நமக்கு. பாருங்க, சூப்பராக வருது. ஓகே, இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஓகே, என்னடா இதில் எந்த லாவுமே அப்ளை ஆகலை, ஆனால் இவ்வளோ பவர் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். எந்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு லாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஒரு லாவை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த லாவும் இல்லை. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் என்ன லாலாம் அப்ளை ஆகும்னா ஃபேரடேஸ் லா அப்ளை ஆகும், அது மாதிரி லென்ஸ் லா அப்ளை ஆகும், அது மாதிரி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் இதெல்லாம் வந்து அப்ளை ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த லாவும் இல்லை. ஆனால் இவ்வளோ பவர் எப்படி ஜென்ரேட் ஆகுது? இதில் வந்து ஒரு பிளெண்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள். இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக் பவர் வச்சுருக்காங்க. இந்த பவரை இங்கே நம்ம மேக்னெட்டை இதில் தூக்கி வைக்கவும் அவங்க அங்கே பவர் ஆன் பண்ணி விட்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த வைக்கிறேன், இங்கே வைக்கவும் அங்கே பவர் ஆன் பண்ணி விட்றாங்க, எடுக்கும்போது ஆஃப் பண்ணி விட்றாங்க. இதுதான் இங்கே உள்ள லா. இதில் பவர் வந்து எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த டேபிளில் ஒரு ஹோல் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இந்த இருக்குது, டேபிளில் ஹோலை போட்டு இங்கே எடுத்து யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த பக்கம் ஹோல் வந்துருக்கு. ஸோ நாம் பவரை வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் இங்கே திருப்பிடலாம், இங்கே திருப்பிடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்த இதை தூக்க மாட்டாங்க, இப்படி தூக்கி காமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பல்பெல்லாம் எரிய வைக்கும்போது இதை இப்படி தூக்கி காமிச்சாங்கன்னா அது ஒரிஜினல்னு சொல்லலாம். பட் இங்கே வேறு பவர் கிலோடு பேர். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நம்பிடுறாங்க. நம்பி வந்து ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லி ஒன்று உண்மையிலே இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதுக்குள்ள ஸ்பேர்ஸ் கிடைக்குமா, ஒவ்வொரு கடையை அலைஞ்சி பைசாலெல்லாம் வேஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. இது 100% ஃபேக். இந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜின்னு போட்டு ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. ஏன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. எனர்ஜி இஸ் நைதர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. ஒன் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன் த ஃபார்ம் ஆஃப் அனதர் எனர்ஜி. அதாவது ஒரு எனர்ஜி தான் இன்னொரு எனர்ஜியாக மாறும். இங்கே நம்ம எந்த எனர்ஜியுமே கொடுக்காம எப்படி எனர்ஜி கிடைக்கும்? ஃப்ரீ எனர்ஜினா என்னென்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத எனர்ஜியை, அதாவது அன்டிசைரபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம், அந்த எனர்ஜியை டிசைரபிள் எனர்ஜியாக, அதாவது தேவையான ஒரு எனர்ஜியாக மாற்றுறதான் வந்து ஃப்ரீ எனர்ஜி. பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி இருக்குது, ஹீட் எனர்ஜி இருக்குது, டைடல் எனர்ஜி இருக்குது, இந்த மாதிரி நிறைய எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியாக மாற்றினா அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எனர்ஜி. எது உண்மை, எது பொய், எது பண்ண முடியும், எது பண்ண முடியாது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியணும். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். என்னென்ன லா இருக்குது, எந்த லா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்